Hi, this is Ganesh Venkatraman, and you're watching me on BehindWords.com. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसमस्तावनार्थाय सम्भवामि युगे युगे. ஓகே நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே பாம்பேல தான். அதுக்காக என்னோட தமிழ் ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னிக்கணும். ஆனால் எனக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுக்காக எப்போவும் தமிழில் தான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது, இந்த துறைக்கு வந்தது ஆஃப்டர் வினிங் த கிளாட்ராக்ஸ் மிஸ்டர் இந்தியா கான்டெஸ்ட் இன் 2003. அதுக்கு பிறகு எனக்கு இந்தியாவுக்கு மிஸ்டர் வேர்ல்ட் கான்டெஸ்ட் 2004 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. From there on, I started my career in the glamour field. முதல்ல மாடலிங், அதுக்கப்புறம் into acting. பாம்பேல இருக்கிறச்சே I did a lot of television serials, I did theatre also, a lot of ad commercials. ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பேர் பண்ணணும் அப்படி எப்பவும் என்னோட ஒரு ஆம்பிஷன், என்னோட ஒரு நோக்கம் இருந்தது. ஸோ என்னுடைய முதல் தமிழ் படம் வந்து அபியும் நானும். அது வந்து இயக்குனர் ராதா மோகனோட படம். ரொம்பவே நல்ல படம், டிஃப்ரெண்ட்டான கதை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம். அந்த படம் மூலமாக நான் தமிழ் சினிமாலே அறிமுகம் ஆனேன். அண்ட் அதுக்கு பிறகு இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன உன்னை போல் ஒருவன், அதில் கமல் சாரும் மோகன்லால் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் இந்த படம் நல்லா ரீச் ஆயிருக்கு, என்னோட கேரக்டர் நல்லா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து டாக்டர் கமல்ஹாசனுக்கு தான் கொடுக்குறேன். And this has been my journey so far in the industry, and I hope to do many more meaningful films and இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம் பண்ணிட்டு தமிழ் ரசிகர்கள் மனதில் நான் ஒரு இடம் பெற ஆசைப்படுறேன். ஓகே, அங்கிரேஸ் வந்து பேசிக்லி ஒரு கிராஸ் ஓவர் ஃபிலிம், ஒரு ஹிந்தி இங்கிலீஷ் படம். அந்த படம் தான் நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். அது வந்து பேசிக்லி இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் டூ கைஸ். They come from the US to work in a call center in Hyderabad, and how a total comedy of errors across a comedy of cultures also that happens. That is the story. Adule some Hyderabadi language use pannittu comedy pannirkanga, and it was very interesting for me because it was also my first film. Actually it was my first in acting. Adukku munnadi na acting pannave illa. I had not even done theatre or television or anything. And அந்த அங்கிரேஸ் படம் சினிமாவில் பார்க்கும்போது, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தான் நான் முடிவு பண்ணேன் தட் சினிமாவில் நான் ஒரு பேர் பண்ணுவேன். ஐ திங்க் சினிமா இஸ் மை காலிங். அப்போ தான் அந்த டிசிஷன் எடுத்துட்டு ஐ டுக் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். தமிழ் சினிமாவில் ஐ வாண்டட் டு மேக் அன் என்ட்ரி, ஆனால் விச் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இயக்குனர் ராதா மோகனோட படம் மொழி, அந்த படம் நான் ஐ ஹட் சீன் பிஃபோர் அண்ட் ஒரு நல்லா இட் ஹேட் லெஃப்ட் அ டீப் இம்பேக்ட் ஆன் மை மைண்ட். அண்ட் இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா இட் வுட் பி அ கரியர் டிஃபைனிங் மூவ், அப்படி ஐ ஃபெல்ட். அண்ட் லக்கிலி அதே டைமில் மேபி அபவுட் 2-3 months ஆஃப்டர் தேட் வந்து ஃபுல் டீம் ஆஃப் அபியும் நானும், ராதா மோகன் சார், பிரகாஷ் ராஜ் சார், எங்களோட சினிமாட்டோகிராஃபர் பிரீதா மேடம் எல்லாரும் பாம்பே வந்திருந்தாங்க. அண்ட் ஆப்போசிட் த்ரிஷா ஒரு புது முகம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து அவங்களே மீட் பண்ணுறதுக்கு நான் ஹோட்டல் சன் அண்ட் சாண்ட் பாம்பேல போனேன். அண்ட் there were about 500-600 people from the Tamil film from the Bombay industry actually. Models, actors and television actors, film actors, everybody was there. I had to wait 1 hour to meet Mr. Radha Mohan. I patiently waited. And while meeting him, அவங்க வந்து எனக்கு இந்த கேரக்டர் பற்றி சொன்னாங்க தட் இந்த கதாபாத்திரம் வந்து இட்ஸ் பீன் இன்ஸ்பயர்ட் பை அ யங்கர் வெர்ஷன் ஆஃப் டாக்டர் மன்மோகன். ஒரு யங் எக்கனாமிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், தில்லியில் வேலை பார்க்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அண்ட் மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறாங்க. பேசிக்லி ஒரு நல்ல குணங்களோட ஒரு இளைஞர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். So I totally identified with that character, and I told director sir that in the madri character will be a challenge for me because avaru sonnanga that modal தடவை தமிழ் சினிமால ஒரு சர்தார்ஜிக்கு ஹீரோ காட்டுறோம் and he goes away with the girl. So it was the first time and I was very interested, but
நான் டைரக்டர் ராதாமோகன் சாரோட கண்ணில் பார்த்தேன் தட் தேர் வாஸ் சம் டவுட். இந்த பையன் ஓகே நல்லா இருக்கான், ஆனால் இந்த கேரக்டர் ப்ளே பண்ண முடியுமா, அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ சென்ஸ்ட். ஸோ எப்படி டிரெக்டர் சார் கன்வின்ஸ் பண்ண முடியும் யோசிச்சுட்டு இருந்தேன். ராத்திரி பூரா நான் தூங்கலை. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அவரை மேக்கப் ஆள் என்னோடய ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டுட்டு அவரை சர்தார்ஜியோட தாடி பர்ஃபெக்ட் ஒத்தென்டிக் எப்படி இருக்கும் அந்த தாடி ஒட்டிக்கிட்டு பகுடி டாயப் பண்ணிவிட்டு அது எல்லாம் குர்தா பஜாமா போட்டுட்டு கடா போட்டுட்டு என்னோட பஞ்சாபி ஒரு ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டுட்டு சில பஞ்சாபியில் சில கிரீட்டிங்ஸ் அண்ட் சால்யூட்டேஷன்ஸ் அண்ட் காமன் யூஸ்டு வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். அண்ட் நேராக ஐ வென்ட் டு மீட் ராதாமோகன் சார். அவங்க வந்து லாபியில் தான் இருந்தாங்க. இட் வாஸ் மை லக் ஆல்சோ. ஸோ ஃபுல் டீம் வாஸ் தேர் இந்த லாபி. நான் நேராக ராதாமோகன் சார் கிட்ட போயிட்டு ओए सत श्री अकाल पाजी की हाल है, मैं मलकित सिंह हूँ, दिल्ली से आया हूँ அப்படி பஞ்சாபியில் சொல்லிட்டேன். அண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஹூஸ் திஸ் காய், உண்மையிலே ஒரு சர்தார்ஜி வந்திருக்காங்க அப்படி ஹி தாட். அண்ட் அங்கே பேஷண்ட்லி என்னை அங்கே உட்கார வச்சு எனக்கு கதை சொன்னாங்க. படத்தில் ஒரு 10 minutes நரேஷன் கொடுத்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சார் நான் கணேஷ் வெங்கட்ராமன், நேற்று உங்களை இங்கே சந்தித்தேன். அப்படி சொல்ல உடனே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மைல். And Radhamohan is a person who doesn't smile very often when he's serious in his work. And that was, I think, a great moment. And Radha sir told me that I'm very impressed by the fact that you've done your homework and stuff. And this is great and we'll let you know. And that let you know was not very far off. For 2-3 days, I got a confirmation call. And in about 2-3 weeks, I joined the crew in Ooty shooting for the film. And so far, it's been a great experience. Well, I got some time before that. அந்த படத்தோட ஷூட்டிங்காக ஒரு 30 நாள் தாடி வளர்த்துட்டு ஒரு 6 மாதம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃபில்முக்கு முன்னாடி ஐ டிடன்ட் ஹாவ் எனி டிரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸோ மெனி சர்தார்ஜிஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ வென்ட் டு த குருத்வாராஸ் போயிட்டு ஒரு சர்தார்ஜிஸ் அப்சர்வ் பண்ணினேன். அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர் பற்றி நிறைய விஷயங்க கற்றுக்கிட்டேன். எப்படி பேசுகிறாங்க, ஹவு தே செலிப்ரேட் டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், அதை நல்லா அப்சர்வ் பண்ணினேன். அண்ட் நாட் ஓன்லி தட், ஐ யூஸ் டு சி டாக்டர் மன்மோகன் சிங்ஸ் கிளிப்பிங்ஸ் ஆல்சோ ஆன் டிவி. And I used to try to observe his body language, how an economist is very subtle, very to the point, very dignified. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே உள் வாங்கி எப்படி நடிக்கணும் அதை பற்றி I did a lot of homework and that helped me in the character. We're very, very good friends, but the first time I met Trisha was only on the sets of Abhiyum Nanum, and I think she's a very, very great human being. She never made me feel like that she's a superstar and I'm just a debutant actor. And one day, I think what helped us break common ground was both have started our careers from modeling. She was Miss Chennai and I was Mr. India before getting into films. So we could identify with our transition from modeling into cinema. And even on the sets and off the sets, naanga cinema pati nariya vishayanga discuss pannuvom. She would tell me about her journey so far in the industry. And even for the scenes, all the scenes were very, very cute scenes, very realistic scenes. So we used to practice before, we used to plan our shots, even the song sequences, even the scenes that we had in the film. And generally when the shooting location like Munnar and Ooty, it was like a whole big family, you know, we were having fun and it showed on the film sets. And yes, I'm very close to their family as well, and they have been very supportive of me, and they're very happy today that after Unnai Pol Oruvan I'm doing so well, and I think that's really good, and I cherish that kind of friendship, and